புனேயில் இருந்த பீமாஜி காசநோய், நெஞ்சுவலி மற்றும் பல்வேறு நோய்களால் துன்புற்றார். பல மருத்துவம் பார்த்தும் குணமடையாமல் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை இரத்த வாந்தி எடுத்தார். கடவுளை நம்பி வேண்டினார் பீமாஜி பாட்டீல். நானா சாஹிப் நிமோன்கருக்கு கடிதம் எழுதி தனது நோய்க்கு என்ன செய்வது என்று அவரது கருத்தை கேட்டு கடிதம் எழுதினார். நானாவும் பாபா சாயிநாதரை தரிசிப்பதுதான் ஒரே வழி என பீமாஜியை வரவழைத்தார். பீமாஜி மசூதிக்கு அருகில் வந்து நின்றபோது பாபா அவரை பாராமுகமாக கண்டு கொள்ளவில்லை. அக்கறை காட்டாமல், முன்ஜென்ம வினை என்று கூறினாயே பாபா. உடனே பீமாஜி, பாபா தங்களை தஞ்சம் அடைகிறேன், கருணை காட்டுங்கள் என்று கூறினார். எனவே பாபா அளவில்லாத கருணையால் இரக்கம் ஏற்பட்டு எப்பேற்பட்ட தீய வினை செய்திருந்தாலும் மசூதியில் கால் வைத்ததும் சந்தோஷமடைவான். பொறுமையாக இரு, கவலை நீங்கும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார் பாபா. உடனே பாபா வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாந்தியும் நின்று நோயும் குணமடையத் தொடங்கியது. சுகாதாரமற்ற வீட்டில் பீம்பாய் என்ற பீமாஜியை தங்க வைத்தார். பின்பு அவரது நோயை முற்றிலும் குணப்படுத்த பீமாஜியின் கனவில் ஆசிரியர் செய்யுள் படிக்காததற்கு பிரம்படி கொடுப்பது போலவும் பீமாஜியினுடைய நெஞ்சில் பெரிய கல்லை மேலும் கீழும் உருட்டி வலியை கொடுத்தும் கனவிலேயே பீமாஜியின் நோய்களை சிகிச்சையாக கொடுத்தார் பாபா. மேலும் அதற்கு நன்றி கடனாக தனது வீட்டிலும் சத்யநாராயண பூஜைக்கு பதிலாக சாயி விரத பூஜையை பீமாஜி செய்தார். இந்த உனது லீலையை பக்தியுடன் படிப்பவர்க்கு மருந்தில்லாத நோய்கள், இதயம், நுரையீரல் நோயும் அவரது இரக்க குணத்தால் எளிதில் நீங்கிடும். அனுபவித்தே கழிக்க வேண்டிய வினைப்பயனையும் பயங்கரமான கனவின் மூலம் வினைப்பயனை கழிக்கச் செய்து குணப்படுத்திய பாபா, மருந்து கண்டறியாத நோய்களையும் அக்காலத்தில் குணப்படுத்திய சாய் பிரபு அவர். எனவே தீராத நோயையும் அவர் பாதத்தில் சமர்ப்பித்து விடுங்கள். கவலை கொள்ளாதீர்கள். ஓம் சாய்ராம்.